ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, அவசரமாக வந்து எதற்காக என் நெற்றி பொட்டை தொடச் சொன்னேன் தெரியுமா? உன் கஷ்டங்கள் எல்லாம் தாழ முடியாத உச்சத்திற்கு போய்விட்டது. என்னால் எதையுமே பொறுக்க முடியவில்லையே அம்மா தாயே, என் பிரச்சனைகளையெல்லாம் முடித்து கொடுங்கள். எனக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பாய் இருக்கிறது. எனக்கு தலையெல்லாம் வலிக்கிறது. எப்படியாவது என் கஷ்டத்தையும் பிரச்சனையையும் தீர்த்து வையுங்கள் என என்னிடம் கேட்டதால்தான் இப்போதே உடனடியாக அடுத்த நொடியே உன் கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வைத்து உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடக்கும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொண்டு வந்துவிட்டேன். என் நெற்றி பொட்டை தொட்டாயல்லவா? இதில் இருப்பது சாதாரண குங்குமம் கிடையாது. உன் வாழ்க்கையையும் தலைவிதியையும் அதிசயமாய் அற்புதமாய் அழகானதாய் மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம் என்றுதான் நான் சொல்வேன். ஆம் என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ மனம் குளிர மனமகிழ பார்க்கத்தான் போகிறாய். ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் எப்படியெல்லாம் மாறுகிறது என பொறுத்திருந்து பார். நீ எப்படி வாழ்கிறாய் பார்க்கலாம் என உன்னை பார்த்து சொன்னவர்கள் மத்தியில் உன்னை வெற்றிகரமாய் நான் வாழ வைத்து காட்டுவேன். நீ ஜெயித்து கொண்டே இருக்கப் போகிறாய் என் செல்லமே. பணம் என்கிற ஒன்று இல்லாத வரையிலும் எல்லா மனிதர்களும் எல்லா உறவுகளும் மேன்மையாகத்தான் இருந்தார்கள். ஆனால் எப்போது இந்த பணம் வந்ததோ அப்போதிலிருந்தே உயிரற்ற பொருளான இந்த பணத்திற்கு எல்லாரும் அதிக மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து மனிதர்களின் அத்தனை கோர முகங்களையும் வெளியில் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படித்தானே உன் வாழ்விலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள். அற்பமில்லாத இந்த காசு பணத்திற்காக எப்படியெல்லாம் நடிக்கிறார்கள், எப்படியெல்லாம் பகல் வேஷம் போடுகிறார்கள், எப்படியெல்லாம் ஏமாற்றி பேசுகிறார்கள். உனக்கு ஏதோ ஒன்றும் தெரியாதது போலவே அப்படியே பொய்யை மெய் போல பேசுகிறார்கள் அல்லவா? உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, அதை என்னிடம் வந்து சொல்லாதே. நான் இப்படித்தான் இருப்பேன் என உன் கண் முன்னாலேயே அவர்கள் எகத்தாளமாய் வாழ்ந்து காட்டுவதையும் பேசி காட்டுவதையும் உன் வராகி அம்மா பார்த்ததால்தான் அவசரமாக உன்னை நோக்கி ஓடி வந்தேன். இனிமேல் நீ அவர்கள் கண் முன்னால் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவாய். அதற்கு உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என் செல்லமே. யார் ஒருவர் உன் கண் முன்னால் தோல்வியில் வீழ்ந்து கிடந்தாலும் அவர்களுக்கான ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக பேசு. அதைவிட புண்ணிய காரியம் என எதுவும் இல்லை. நிஜமாகவே தோல்வியோடும் வருத்தத்தோடும் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ அன்பாய் ஆறுதலாய் அரவணைப்பாய் பேசும்போது உனக்குள் உன் வராகி அம்மா நான் வந்து குடியேறுவேன். நீ செய்த அந்த நன்மையின் பலனாக உனக்கான புண்ணியத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. அப்படித்தானே அன்று ஒருவர் உன் கண் முன்னால் அழுது வேதனைப்பட்ட போது அவருக்கு எவ்வளவு ஆறுதலாய் நீ மனம் துடித்து போனாய், மனம் பதறினாய். அவருக்காக என்னிடம் வேண்டுதலெல்லாம் செய்தாய் அல்லவா? அதற்கு உண்டான பலனைத்தான் இப்போது உனக்கு கொடுக்க வந்துள்ளேன். உன் கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வைத்து நீ எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் விதமாக உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்க போகிறேன். உன்னிடம் வந்து யார் எதை சொன்னாலும் யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியம் கிடையாது. அவர்கள் நல்லதா சொல்கிறார்களா, கெட்டது சொல்கிறார்களா, எதற்காக சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், ஏன் சொல்கிறார்கள் என யோசிக்க ஆரம்பி. ஏனெனில் சொல்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். கேட்பவருக்கு தானே நன்மைகள் அதிகம். அவர் சொல்வது நல்ல விஷயமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் அதை நீ பின்பற்ற முயற்சி செய். உன் மனதில் அளவில் எப்போதும் நீ சுத்தமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி உறவுகளும் போலி மனிதர்களும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ உண்மையான மனதோடு உண்மையான பக்தியோடு உன் வராகி அம்மா என்னை வணங்குகிறாய். நான் ஒருபோதும் உன்னை வாழ்க்கையில் அப்படியே தவிக்க விடவோ கஷ்டப்படவோ விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னை விட்டு விலகி போகவும் மாட்டேன். இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் பாதி நாட்களை கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டே வாழ்ந்து விட்டாய். இருக்கும் மீதி நாட்களில் உன்னை நான் சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன். முதலில் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில்தான் நீ அன்பிற்காக ஏங்குகிறாய். ஆனால் நீ அதே அன்பை மற்றவர்களுக்கு செலுத்தினாயா என்று கேட்டால் அதற்கு சரியான பதில் இருக்கிறதா உன்னிடம்? ஒருவனை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதே போலதான் உன்னுடைய அன்பும் பாசமும் கூட. சிரிக்க வைப்பது என்பது எளிது. அவர்களிடம் அன்பு இருப்பது போல காட்டி பேசுவதென்பது எளிது. ஆனால் உண்மையான அன்பை காட்டுவதென்பது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல்தான் சந்தோஷப்படுத்துவதும் கடினம்தான். உண்மையாய் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விதத்தில் உனது செயல்களும் நடவடிக்கைகளும் பேச்சும் இருந்தால்
உன் வராகியம்மா, அதற்காக நான் சந்தோஷப்படுவேன். வாழ்க்கை எப்பொழுதுமே நீ வேண்டுவதையும் விரும்பி கேட்பதையும் அப்படியே கொடுத்து விடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சில மாற்றங்களையும் பல மாறுதல்களையும் உண்டாக்கிய பிறகு நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். என்னதான் நடந்தாலும், நீ எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் கிடைக்காவிட்டாலும் கூட நீ நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என் செல்லமே. நீ எதிர்பார்ப்பது ஒரு இடத்தில் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக ஏன் வருந்துகிறாய்? அதைவிட சிறப்பாக கூடிய விரைவில் மிகவும் தரமானதாக நான் உனக்கு கொடுப்பேன் என உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். நிச்சயமாக நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான். ஏனெனில் எப்போதுமே மனம் என்பது நினைத்தது நடக்காத போது கஷ்டப்படத்தான் செய்யும். நடக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என துன்பப்படவும் வேதனைப்படவும் தான் செய்யும். ஆனால் அது நிரந்தரம் இல்லை அல்லவா? ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ ஆசைப்பட்டதையும் என்னிடம் வேண்டி கேட்டதையும் உன் வராகியம்மா நிச்சயமாக உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இருந்துவிட்டு போகட்டும். உன்னை பற்றி குற்றம் சொல்வதற்கு இங்கு 1000 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீ யாரை பற்றியும் எந்த குற்றமும் குறையும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. அவர்கள் செய்ததை மன்னித்து மறந்து கடந்து வர கற்றுக்கொள். உன்னிடம் உண்மையான அன்பு இருந்தால் மற்றவர்களை மறக்கவும் மன்னிக்கவும் நிச்சயமாக முடியும். நடந்ததையே பற்றி நீ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உனது இந்த நிகழ்காலமும் வீணாய் போய்விடும், எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறிவிடும். நடந்ததையெல்லாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டு வருங்காலத்தை இனி சரியாக அமைப்பதற்கான வேலைகளை பார். வெற்றி பெற வேண்டும் என நீ நினைத்தால் முதலில் உன்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டு வா. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, எந்த வழிமுறைகளில் உன்னை வெற்றி பெற வைக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் செய்வேன். ஒருவரிடம் நீ பேசாமல் இருந்தால்தான் உனக்கு நிம்மதி என நீ நினைத்தால், அதன் மூலமாகத்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என நீ நினைத்தால் அதை அப்படியே செய்து போ. எதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களையே நினைத்து கவலைப்பட்டு அவர்களிடம் போய் பேசிக்கொண்டிருக்கிறாய்? அதே போலதான் நீ வந்து பேசுவதால் எனக்கு நிம்மதி குலைகிறது என யாராவது சொன்னாலும் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. அதுவே நீ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கட்டும். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர்கள் எல்லா உண்மைகளையும் தானாகவே புரிந்து கொண்டு உன்னை தேடி ஓடி வருவார்கள். அப்படி நான் செய்வேனேன் செல்லமே. கெட்டவனுக்கு கூட நன்மை செய்துவிடலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் நல்லவனுக்கு மட்டும் நீ கெடுதல் செய்துவிடக்கூடாது. ஏனெனில் அது தர்மம் கிடையாது. நீ நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கெடுதலை செய்யாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லா நல்லம்சங்களும் கிடைக்க வேண்டும், எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என நீ நினைத்தால் நீ முதலில் நல்ல விஷயங்களை செய்யப்பார். உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய உன் வராகியம்மா உன் கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வைத்து உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். அதற்காக தான் இந்த அதிர்ஷ்டத்தை உன்வசமாக ஒப்படைக்க ஓடி வந்தேன். என் நெற்றி பொட்டை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கை அழகாய் மாறும்.